சாங் கேட்டேன், நல்லாயிருக்கு சார். இவனோட மியூசிக் சொல்லவே தேவையில்லை, செம்மையாக இருக்குது. எனக்கு இமான் மியூசிக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஆனால் இதான் இந்த மாதிரி பாட்டு தான் இந்த இதுக்கு வரணும்னு எதிர்பார்த்தேன், நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறதுன்னா, அது சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்கு, அந்த ஆக்ஷனு, அந்த மியூசிக்கு நல்லா பட்டு, ஓப்பனிங்கே நல்லா செம்மையாக இருக்குது, நல்லா செம்மையாக இருக்குது. இமானுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், இந்தமாரி பாட்டு கொடுத்ததுக்கு, மியூசிக் போட்டு அனிருத் பாடினதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும்னு, எனக்கு சாங்கு வெற்றி அடையும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்படி சொல்லணுன்னா 2 பேரும் நல்லா தான் பாடுவாங்க. இப்போ இருக்கிற பார்த்தா அனிருத் நல்லா வாய்ஸ் நல்லா இருக்குது, அவர் நல்லா இருக்கார். அந்த 2 பாட்டெலாம் நல்லா அவர் வாய்ஸ் நல்லா பண்ணிக்காரு. கண்டிப்பாக இருக்கும் என்ட்ரி சாங்காக, கண்டிப்பாக அந்த சூர்யாவுக்கு இருக்கும். இந்த பாட்டு ஓப்பனிங் சாங் செம்மையாக இருக்குது. இந்த பாட்டு கேட்டாங்கன்னா யாரும் தேட்டர் விட்டு உடனே வெளியே போக மாட்டாங்க, இந்த பாட்டை கேட்டு தான் வெளியே போவாங்க. அது மாதிரி ஆக்ஷன், அந்த ஆக்ஷனோட அந்த பாட்டு இருக்குது. அவரோட இது நல்லா, சாங் நல்லா இருக்குது. அப்போ தலையோட லெவலே வேறு லெவலில் இருக்கும், மாஸாக இருக்கும். இது வந்தாலே என்ன சொல்கிறது, சொல்லவே முடியாது. தலைக்கு அவர் வருஷத்துக்கு ஒரு படம் அவர் ரிலீஸ் பண்ணாலும் அது ரொம்ப மாஸாக இருக்கும். நல்லா வெறித்தனமாக இருக்கணும் படம், செம்மையாக இருக்கும். தலைதானாவே பக்கா தானே. சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டைம் இந்த படம் நல்லா வரவேற்பு தரும். படத்தோட சாங்கை பார்த்தீங்கன்னா நல்லா மோட்டிவேஷன் சாங் போல் இருக்குது. ஆடா தம்பினா சென்டிமெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது, ஃபேமிலி இந்த மாதிரி படமாக இருக்குது போல இருக்குது. ரத்னவேல் சார் டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக்கும் நல்லா இருக்குது. 2 பேருமே நல்லா பாடியிருக்காங்க. மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்குது சார், நல்லா வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாட்டு மட்டும் நல்லா ஹிட் ஆகிடும். பாட்டாலேயும் நல்லா படம் நல்லா ஓடிடும். ஏன்னா இந்த டைம் சூர்யா ஃபேன் தான் ஆகணும், நல்லா வந்துடும். அனிருத் 2 பேருமே நல்லா தான் சார் பண்ணுவாங்க, யாரையும் சொல்ல முடியாது, 2 பேரும் பண்ணுவாங்க நல்லா. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் அப்படின்னாலே எல்லாருமே மெய் மறந்து கேட்போம். அந்த அளவுக்கு நம்மளை உருக வைக்கக்கூடிய தீம்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த வலிமை படத்துலேயும் ரொம்ப ஒரு உருக வைக்கிற அளவுக்கு அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிக்கும். ரைட் ஹேண்ட் பெஸ்ட்டாக லெஃப்ட் ஹேண்ட் பெஸ்ட்டாலாம் நம்மளால் சொல்ல முடியாது, 2 கையும் இருந்தாலும் நம்மளால் வாழ முடியும். அதே மாதிரி தான் இந்த 3 தீம் மியூசிக்குமே இந்த படத்துக்கு பர்ஃபெக்டானது. இந்த படத்தில் 3மே ஹிட் ஆனது தான், நிச்சயமாக கிடச்சிருக்கு. எனக்கு தலைனாலே மாசு, அதோட ப்ளஸ் யுவன் சங்கர் ராஜா அவங்களோட மியூசிக் அப்படின்னாலே வேறு லெவல்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் டைரக்டர் வினோத் அவங்க தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அவங்களோட படம் முழுவதுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். ஒவ்வொரு சீனுமே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு த்ரில்லிங்கோடு கொண்டு போவாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் வரும்னு எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். பாட்டு படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. டிஎம் மியூசிக்கா நல்லா படிக்கும், சாங் நல்லா இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் விரல வைக்கிற மாதிரி இருக்குது கேட்கும்போது. எனக்கு பெட்டராக அனிருத் தானே தெரியுது. ஏன் அப்படின்னா எப்படி சொல்கிறது, அவர் வாய்ஸ் கேட்டு பழக்கம், அதனால் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குங்க. கெட்டப்லாம் நல்லா பயங்கரமாக இருக்குது. லோக்கல் கெட்டப் மாதிரி நல்லா திருக்கி விட்டுருக்காப்ல. கண்டிப்பாக மேலே வரணுன்னே வருவார். கண்டிப்பாக யாரோ வர்றாங்க, பாதி வந்துட்டார், கண்டிப்பாக மேலே வருவார். வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்தால் கன்ஃபார்மாக வலிமை அப்டேட்டு வேறு லெவலில் இருக்க போகுதுண்ணே. மறக்காமல் வலிமை அப்டேட் பார்த்துருக்கேன். கன்ஃபார்மாக பிளாக் பஸ்டர் தான் அடிக்க போகுது. கன்ஃபார்மாக சொல்கிறேன், வலிமை வேறு லெவலில் இருக்க போகுது. வேறு லெவல்ண்ணே. அந்த மியூசிக் இருக்கு பாருங்க, அல்டிமேட்டுண்ணே. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை நான் கேட்டதே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், கேட்டிருக்கேன். ஆனால் ஓகேண்ணே, எல்லா மியூசிக்கும் அங்கங்கே தப்பு இருக்க தானே செய்யும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான் மேட்டர். எனக்கு பிடிச்சிருக்குப்பா, அதான் நான் சொல்கிறேன். ஓகேவாண்ணே? அண்ணே எப்பயுமே சரி, தலைனாலே கெட்டு தானே. தலை எல்லா சீனும் பக்காவாக பண்ணுவாங்க. என்ன தான் ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் அந்த சீன் நல்லா இருக்கிற வரைக்கும் தலை தான் கெட்டுனேன். நான் தலை ஃபேன் மட்டும் சொல்ல, எல்லோரும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா தலைனாலே கெட்டு தானே. மெர்சல் பொங்கல்லாம் பார்த்துருக்கீங்களே, வலிமை பொங்கல்னா வலிமை பொங்கல் தானே. வலிமை பார்த்து என்ன எல்லாம் சூப்பர் தலைன்னு சொல்லுவாங்கண்ணே. அது நான் சொல்கிறேன் பாருங்கண்ணே, வலிமை தானே வேறு லெவலு. பாட்டு நல்லா தான் இருக்குது. இமானோட மியூசிக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் ஆகும். ஏன்னா பாண்டியராஜ் டைரக்ஷன்னா இப்போ வரைக்கும் கடைக்குட்டி சிங்கம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல படம், ஒரு குடும்பத்தோட ஃபேமிலியோட பார்க்குற படம். பார்க்கலாம். இமான் அதுக்கப்புறம் பாண்டியராஜ் சேர்ந்தாலே ஒரு ஹிட்டு கிடைக்கும்ன்றது என்னோட கடைசி முடிவு. கொஞ்சம் போல்டாக இருக்கிறது நம்ம இளைஞருக்கு பிடிக்கிறது நம்ம யூத்ஸ் பிடிக்கிற ஒரு வாய்ஸ் அப்படின்னா அனிருத் தான் எப்போவுமே அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஜீவி நல்லா பாடியிருக்காரு.
அவங்களோட ஸ்டைலில் அவங்க பாடியிருக்காரு. கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது இமானோட மியூசிக்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வில்லேஜ் அந்த பேஸ் பண்ணி என்வைரன்மெண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு லெவலு. வந்து யுவன் ஏதோ சம்பவம் பண்ண போகிறாரு, அது மட்டும் உறுதி. தலை ஐயோ ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக வெயிட்டிங் ப்ரோ. வேறு லெவல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். 3 பேர் சேர்ந்துட்டு தலையா ஹெச் வினோத்து யுவன் 3 பேர் சேர்ந்துட்டு ஏதோ பண்ண போகிறாங்க. அது மட்டும் கன்ஃபார்மு. 3மே பெஸ்ட்டு தான் போ. ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதெல்லாம் கிடையாது. ஒன்று மேலே போயிட்டே தான் இருக்குது. ஏதோ இருக்குது, அது மட்டும் உறுதி. அது வந்து யூடியூப்பில் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குமா இருக்கும். மேபி தியேட்டர் அந்த ஒரு ஃபேன்ஸோட அந்த ஒரு கரகோஷத்தில் அது உண்மையிலே தெரிக்க போகுது. இவன் இன்னும் நிறையா வச்சுருக்காரு, கொடுப்பாரு கொஞ்சம் கொஞ்சமாக. இது கொஞ்சம் தான். ஐயோ உண்மையாக சொல்லணுன்னா நான் ஒரு தளபதி ஃபேன் ப்ரோ. ஆனால் இந்த படத்துக்காக உண்மையிலே வெயிட்டிங் எல்லோரும். ஒரு தளபதி ஃபேனாக படம் கன்ஃபார்மாக ஹிட் அடிக்கும், அது மட்டும் உறுதி. சாங் நல்லா அருமையாக இருக்குது. ஜிவி பிரகாஷ், அனிருத்து, அப்புறம் இமான் சார் மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. லிரிக்லாம் கூட ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அப்போ சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. தெரிக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்டார்டிங் பிஜிஎம்மே நல்லா போட்டிருக்காரு. அனாத்துக்கு அப்புறம் இது ஒரு பெஸ்ட்டு சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருமே ஈக்குவலாக தான் பாடியிருக்காங்க. சாங்கு 2மே செம்மையாக தான் பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் எழுதியிருக்காரு, நம்பவே முடியல. அந்த மாதிரி இருக்குது பாட்டு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எழுதுன மாதிரி இருக்குது. அது தெரியல, படம் வந்தால் தான் தெரியும். ஏன்னா அவர் எப்போவுமே குடும்ப அந்த மாதிரி தான் சப்ஜெக்ட் எடுப்பார். தெரியல, அது படம் வந்தால் தான் தெரியும். சர்ச்சையாக வாய்ப்பு இல்லை. நல்ல விஷயம் தானே எடுக்கிறாங்க, அது ஏன் சர்ச்சையாக போகுது? வேறு லெவலில் இருக்குது. அதில் பார்க்கும்போது ஒரு இந்த போஸ்ட்லாம் செம்மையாக இருக்குது. மியூசிக்கும் பயங்கரமாக இருக்குது. ரொம்பவே எதிர்பார்க்கணும் நிச்சயமாக. இல்லை தலையை அந்த மியூசிக்கில் பார்க்கறது வேறு லெவல். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. நிஜமாகவே டீமே அப்படியே அப்போ மூவி வரும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறோம். நிச்சயமாக எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லுக்கில் இல்லை 2வது ஒன்று வந்தது இல்லையா, அது மேக்கிங் அதுதான் செம்மையாக இருக்குது. அதில் எல்லாமே அவர் நிற்கிற ஸ்டைலு போஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. நிச்சயமாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த மியூசிக். நிஜமாக கேட்டுகிட்டே ரிப்பீட் அந்த இதுவே கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இன்னும் மூவிலாம் வந்தால் நிஜமாக இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நிஜமாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் இன்னும் டாப்பாக இருக்கும். மியூசிக் கேட்கும்போது பயங்கரமாக இருக்குது. அது திரும்ப கேட்கணுன்னு இருக்குது. கண்டிப்பாக மூவி வரும்போது அது திரும்ப பார்க்கணுன்னு இருக்கும். நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பில் வெயிட் பண்ணுவோம். நிச்சயமாக இந்த தடவை இப்போ வேறு லெவலில் தான் இருக்கும். அவர்கிட்டே கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும், மாசாக இருக்கும். தலையை தேட்டரில் பார்க்க நிச்சயமாக எதிர்பார்ப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக வரணும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நல்லா இருக்கும் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். நிச்சயமாக ஸ்ட்ராங்கான பொங்கலாக இருக்கும். அவரோட தலையோடு கொண்டாடுவோம்.